உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஜனங்கள் மனப்பூர்வமாக கர்த்தரிடத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்ததாய் பார்த்தோம். அதுபோல நாமும் கூட தேவ சமூகத்தில் நம்மை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்க விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். இந்த நிலையில் கூட செப்பனியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு பேசுவதை இந்த இடத்தில் பார்க்க முடியும். தேவனுடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள், ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் சாந்தமுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், காருண்யமானவர், இப்படி அநேக தேவனுடைய மனதுருக்கத்தின் தன்மைகளை வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல தேவன் கோபிக்கின்ற தேவனாக கோபத்தின் நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே கோபத்துக்கு ஆளாகிறபடிக்கு கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். தேவன் நம் மீது கோபிக்காதபடிக்கு நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கவில்லை என்று சொல்லி தேவனுடைய நியாயம், தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாக நடக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அம்சம், வாழ்க்கையில் இருக்க வேண்டிய தன்மை என்னவென்று பார்க்கின்ற போது, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், நமக்குள்ளாக நீதி நியாயங்கள் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். இரண்டாவது, மனத்தாழ்மையாய் இருக்கும்படியாக ஆண்டவரை தேடுகின்ற மக்களாய் நாம் இருக்கும்போது தேவத்தின் கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுவோம். அவர் இரக்கமுள்ளவர் தான், அவர் அன்புள்ளவர் தான், அவர் நம் மீது மனதுருக்கம் உள்ளவர் தான். அதே நேரம் தேவனுடைய சமூகத்திலிருந்து கோபமும் கடந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு நாம் வாழ்கின்ற காலத்திலே நீதி நியாயங்களை செய்ய, மனத்தாழ்மையை வாழ, தேவனை ஒவ்வொரு நாளும் தேட, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடுங்கள், அப்போது கண்டடைவர்கள். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி அவருடைய காரியங்களை பார்க்கிறோம். அதனால் நாம் நம் வாழ்க்கையிலே நீதி செய்கின்ற ஜனங்களாக, மனத்தாழ்மையுள்ள ஜனங்களாக, நம்மை விட மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு, நம்மை விட மற்றவர்களை இழிவாய் எண்ணாதபடிக்கு மனத்தாழ்மையோடு இருப்போம். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்த போதிலும் கூட அவர் தாழ்மை ரூபமெடுத்து, அடிமை ரூபமெடுத்து, சிலுவையின் கடைசி மட்டும் அவர் தாழ்ந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நமக்குள்ளாய் தேவன் எதிர்பார்ப்பது, தேவத்தின் கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீதி நியாயமும் மனத்தாழ்மையின் வாழ்க்கையில் கடந்து வரும்போது நிச்சயமாகவே நாம் தேவ சமூகத்தில் தைரியமாய் போக முடியும். அதனால் கோபத்தின் நாளுக்கு நாம் ஆளாகாதபடிக்கு மனத்தாழ்மையை வாழ, நீதி செய்ய அமைப்பு கொடுப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அமழியாமலும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அமழியாமலும், அவர் பாதங்களில் முத்தம் செய்திடுவோம், அன்பரே சுவை அண்டிக் கொள்ளுவோம். அவர் பாதங்களில் முத்தம் செய்திடுவோம், அன்பரே சுவை அண்டிக் கொள்ளுவோம். எங்களேரமும் போதுமே, இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன். இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார், எங்களேரமும் போதுமே, இயேசு எனக்கு ஒத்தாசை. நாம் தேவனை தேடுவோம், நீதி செய்வோம், மனத்தாழ்மையாய் இருப்போம். தெய்வத்தினுடைய கோபத்தின் நாளிலே, தேவனுடைய கோபத்தின் நாளிலே நாம் விலகி பாதுகாக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக நீதியும் நியாயமும், எங்களுக்குள்ளாக மனத்தாழ்மையும், எங்களுக்குள்ளாக
ஆண்டவரே பிறரை ஆண்டவரே கர்த்தாவே இழிவாய் எண்ணாத தன்மைகள் எங்களுக்கு தருபடியாக உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு எங்களை நீ கிருபையாய் ஆண்டவரை மீட்டுக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.